வெல்கம் டு மை சேனல் திரள். இது சஷ்டி சீரீஸ் டே 5. இன்றைக்கி நம்ம ஒரு சில்க் சாரீ தான் ப்ரீப்ளீட் பண்ண போகிறோம். பல்லு பாட்டுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ப்ளீட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போர்ஷனாக பொறுமையாக பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ளீட்டையும் கரெக்டாக எடுத்து வைங்க. பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த போர்ஷன் பண்ணலாம். இந்த பல்லு போர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டெப் நம்ம சேஃப்டி பின் போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பல்லு ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. நம்ம ஹைட்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு பல்லு போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு 4 சேஃப்டி பின் கூட வச்சு செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு அயன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செஸ்ட் போர்ஷன் பார்க்க போகிறோம். செஸ்ட் போர்ஷனுக்கு எப்பயும் போல் தான் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா ப்ளீட்ஸ்க்கும் ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரெட்டிங் கரெக்டாக பண்ணலன்னா நமக்கு சைடில் விலகி வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்து ஃபோல்டு பண்ணிடலாம். ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து வச்சு கரெக்டாக செட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது வெரி ஈஸி தான். அடுத்து நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இந்த சாரீ வந்து நான் நார்மல் ஃப்ளாட் சென்டர் ப்ளீட்ஸ் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ நான் எடுத்துகிட்டு இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம மேலே டெக்கின் பண்ணுற போர்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு பல்காக தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7 to 8 இன்ச்சஸ் கேப்பில் வந்து மறுபடியும் ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நம்ம கீழே செட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். சில பேர் மேலே எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்குமோ அதே அளவு கீழே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் எடுத்து பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செஸ்ட் போர்ஷன் எடுத்து மேலே வச்சு அளவு எடுத்துக்கிட்டு அதே அளவு பாக்ஸ் ஃபோல்டிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேலே செஸ்ட் போர்ஷன் வச்சு கவர் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீ ப்ரீப்ளீட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீப்ளீட்டிங் அவைலபிளாக இருக்குது. நான் பிடிஎஃப்பில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். சேனல் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரியை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள். ப்ரீப்ளீட் பண்ணுங்கள். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.